கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 26/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் செபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்குமே விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நேசக்கரம் இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக செபிக்கிறேன். அப்போ அற்புதத்தினால இவருடைய வாழ்க்கையை நடத்துங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த நன்மை தரட்டும். அப்பா, இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம். மார்க் 10:52 உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படியே இவருடைய வாழ்க்கையை நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 26/2024 தேசத்திற்காய் செபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படியாய் செபிக்கிறேனப்பா. தேசத்தில் அற்புதத்தை செய்வீராக, நிறைவி தருவீராக, கிருபை தருவீராக. உடைய நேசக்கரம் தேசத்திலிருந்து நன்மையை தரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஜனங்களெல்லாம் நன்மை பெறும்படியாக செய்யுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் செபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.